ஆதி பாரதி சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. கிச்சன்ல வந்து பாரதி மாட்டுக்கு சமைச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து வீட்டு வேலைக்காரி வராங்க அந்த இடத்துல. அவங்க வந்து கேட்குறாங்க, "என்னம்மா காசே வாங்காம வீட்டு வேலைக்காரியா புதுசா நீ தான் சேர்ந்துருக்கியா? எப்படிம்மா உனக்கு இவ்வளோ பெரிய மனசெல்லாம் வந்துச்சுன்னு?" அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க. நீங்க தானே வந்து ஆதியோட மனைவி. நான் கரெக்ட்டா தான் பேசுறேன். இவங்க கூட நான் 8 வருஷம் குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன். இவங்களோட மனசுல இருக்கிற எண்ண ஓட்டம்லாம் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாதா? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்கீங்கன்னு" அந்த இடத்துல வந்து வெளுத்தெடுக்குறாங்க. வேலைக்காரி, "உண்மையாவா நீங்க சொல்றீங்க? ஏன்? என்ன வேலைய விட்டு தூக்கிட்டாங்க? தோட்டக்காரியா என்ன வேலைய விட்டு தூக்கிட்டாங்க. வீட்ல இருக்கிற எல்லாரையும் வந்து வேலைய விட்டு தூக்கிட்டாங்க. ஏன்னா, அத்தன வேலையும் செய்ய தான் நீங்க வந்திருக்கீங்களாமே! எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. பெரிய இடத்து விவகாரம். நமக்கு எதுக்கு? நீங்க எதுவும் தப்பா நினச்சுக்காதீங்க. இந்த விஷயத்த நான் சொன்னதாக இவங்கள்ட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. பார்த்துக்கங்கம்மா. கொஞ்சம் உஷாரா இருங்க. இவைங்கலாம் வந்து ரொம்பவே தப்பானவங்கன்னு சொல்லிட்டு, சம்பள பாக்கியம் வாங்கிட்டு போலான்னு தான் அவங்க வந்திருக்காங்க போல இருக்கு. வாங்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, இது எல்லாம் எங்க சொல்லி கணக்கு எழுதுறதுன்னே தெரியலையே! சாரதா அத்த அப்பனா உண்மையிலேயே அன்பு, பாசம் காட்டலையா? எதுக்கு எல்லாரையும் வந்து வேலைய விட்டு தூக்கணும்? அப்பனா இந்த அம்மா சொல்றதெல்லாம் உண்மையாங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கப்ப, தமிழ் வந்து தனியா வந்து சாரதா வந்து அவங்க ரூம் பக்கம் கூட்டிட்டு போறாங்க. "என்னம்மா நீ? நான் தான் உன்ன பத்திரமா இருக்க சொல்லி அந்த ஸ்கூல்ல வந்து சேர்த்து விட்டேன்ல. எதுக்காக நீ அங்க சேர மாட்டேன்னு சொன்ன? அங்க இருந்தா உன்னோட கரியர் எவ்வளோ தெரியுமா டெவலப் ஆயிருக்கும்?" அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. இத கேட்டோனே வந்து பேரதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம பாரதி. ஏன்னா இது எல்லாம் தெளிவா வந்து கேட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அன்பா பாசமா தான் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க பாப்போம்ன்னு சொல்லிட்டு பாரதி வந்து ஒட்டு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. யாரையோ வந்து குளிப்பாட்டி நடுவீட்ல வச்சா, அதோட புத்தி எல்லாம் அங்க தான் போகுமாம். அதுபடி தான் வந்து நீ நடந்துகிட்டு இருக்க. எனக்கு உன்ன என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு அப்பாவ பார்க்காம இருக்க முடியாது. அம்மாவ பார்க்காம இருக்க முடியாது. இந்த வீட்டுக்கு வந்து 1 வாரம் கூட ஆகல. நீங்க எதுக்கு என்ன உடனே வந்து அங்க சேர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? அங்க எவ்வளோ லட்சம் ரூவா தெரியுமா செலவாகும்? உன்ன நான் சேர்த்து நல்ல பெரிய மனுஷியா ஆக்கலாம்னு நான் பார்த்தேன். ஆனா கடைசியில வந்து நீ வந்து அங்க சேர மாட்டேன்னு சொல்லிட்டியே. என்னால அப்பாவ பார்க்காம இருக்கவே முடியாதுன்னு அதிரடியா பேசுறாங்க. குழந்தைய போட்டு இப்படி நயவஞ்சகத்தோட திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால கண்டிப்பா இவங்க தப்பான எண்ணத்துல தான் இருக்காங்க. நம்மள வந்து மருமகளா ஏத்துக்கவே இல்ல. அப்பனா நேத்து நைட் வந்து நம்ம அன்பா, பாசமா பார்த்துக்கிட்டதெல்லாம் பொய் தான் போல இருக்கு. ஓகே, பார்த்துக்கலாம் எதுவா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, நிச்சயம் வந்து ஆதிக்கிட்ட இது எல்லாத்தையும் சொல்லி தான் ஆகணும். சொல்லாம இருக்கவே முடியாது. அப்படி சொல்லட்டா? வேணாமா? ஒண்ணும் புரியலையேங்கிற மாரி பேரதிர்ச்சியா வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல பாரதி வந்து திங்க் பண்ற மாரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் வந்து இது எல்லாம் பாரதியால வந்து ஜீர்ணிக்கவே முடியல. ரொம்ப வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இத பத்தி. அப்பன்னு பார்த்து தான் ஸ்வேதா, அவங்க அப்பா இவங்கலாம் பேசுறாங்க. "என்னால ஆதி மாமாவ மறக்கவே முடியாது. நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கு ஆதி மாமாவ கல்யாணம் பண்ணி தரீங்கன்னு சொன்னீங்க. இன்னமும் எனக்கு வாக்குறுதிய நிறைவேத்தி தரீங்கன்னு சொன்னீங்க." அப்படிங்கிற விஷயத்த கூட நம்ம பாரதி வந்து கேட்டுட்டாங்க. அச்சச்சோ! இவ்வளோ நயவஞ்சகமா இருக்காங்களே! இவங்கள நம்ம என்னன்னு சொல்றது? ஒண்ணும் புரியலையேங்கிற மாரி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்ப பாரதி அந்த இடத்துல. கூடிய சீக்கிரம் நான் பாரதிய வந்து வீட்ட விட்டு துரத்திருவேன். அதுக்கான மூலதனமா தான் குழந்தைய வந்து ஹாஸ்டல்ல சேர்க்கலான்னு பார்த்தேன். அதுவும் நடக்க முடியாம போயிடுச்சு. பரவால்ல. ஆதிக்கு இதெல்லாம் தெரிஞ்சா பிரச்சனையாயிடும். எதுவா இருந்தாலும் நம்ம பொறுமையா, நிதானமா யோசிக்கலாங்கிற மாரி சொன்னோனே, நம்ம பாரதிக்கு இதெல்லாம் கேட்டோனே தலைவலியே வந்துருச்சு. அப்பனா நம்மள வந்து ஏமாத்துறதுக்கு தான் இது மாரி நம்பிக்கை வந்து குடுத்துருக்காங்க நம்ப அத்த. என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆதிக்கு இதெல்லாம் தெரிஞ்சா வந்து தலைவலியே வந்து ஆயிரும். இருப்பினும் நம்ப சொல்லி தானே ஆவணும். அவங்க அம்மா எப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியணும். ஏன்னா ஹஸ்பண்ட் கிட்ட எந்த உண்மையும் மறைக்கக்கூடாதுங்கிற மாரி தான் திங்க் பண்றாங்க அந்த இடத்துல. நம்ப பாரதி வந்து யோசிக்கிற மாரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் வந்து துரைய பிடிச்சு கன்னா பின்னான்னு திட்டிட்டு இருக்காங்க. மரகதமும், நம்ப தனமும், "என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க? நீ மட்டும் வந்து பாரதி கழுத்துல தாலி கட்டியிருந்தா, அவ நமக்கு வந்து கட்டுப்பட்டு இங்க இருந்திருப்பா. இப்ப அவ கண்ணு முன்னாடி கூட நம்மளால நிக்க முடியல. அவளுக்கு எவ்வளோ பெரிய வாழ்க்கை கிடைச்சிருச்சு தெரியுமா?" அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல மணியும் இருக்காங்க. இவன் ஒரு காரியத்தையாவது உருப்படியா வந்து செய்றானா? இவன் என்ன காரியம் தெரியுமா பண்ணி வச்சிருக்கான்? பாரதி கழுத்துல தாலி கட்டுனா, ஸ்வேதா கழுத்துல தாலி கட்டியிருக்கான். ஏய்! ஸ்வேதானா இந்த மிகப்பெரிய கோடீஸ்வரர் இருக்காரே அறிவு, அவரோட பொண்ணுக்கா? ஆமா, அவரோட ஒரே பொண்ணுக்கு தான் தாலி கட்டி வச்சிருக்கான் அந்த இடத்துல. இதெல்லாம் உண்மையா? அப்பனா மனைவி தான துரைக்கு ஸ்வேதா. நம்ம வேணா அந்த பொண்ண வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோமா? அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. நீ வேற, அவரு ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டுருவாரு நம்ம துரைய. காணாம ஆயிட போறான். பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் எப்படி பெரியவங்களா நம்ம இருக்கிறப்ப, பிரச்சனை ஆயிடாதா? இல்லாட்டி நீங்க இருக்கீங்களே, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, அதாவது நம்ம துரைக்கு எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா, அவங்க தான் காரணங்கிற மாரி, முன்கூட்டியே ஒரு புகார் வேணா ஸ்டேஷன்ல வந்து குடுத்துரலாம். என்ன சொல்றீங்க? வாஸ்தவமான பேச்சு தான். இருந்தாலும் எனக்கு பயமா தான் இருக்கு. அவங்கலாம் வந்து எடக்கு முடக்கான ஆளுங்க. அவங்ககிட்ட சண்டை போட்டாலாம் நம்மளால ஜெயிக்கவே முடியாது அத்த. சரி வா, முதல்ல சாரதா கிட்ட நியாயம் கேட்போம்ன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல குடுகுடுன்னு சாரதா வீட்டுக்கு வந்து வராங்க.
நாங்கள் உங்கள்கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வரலான்னு தான் நினச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை பற்றி பேச போகிறீங்கன்னு அறிவு வந்து ஸ்மெல் பண்ணிடுறாங்க. தேவையில்லாமல் இங்கே பிரச்சனை பண்ணி வாங்கி கட்டிட்டு போகாதீங்க, நான் மனுஷனாக கூட நடந்துக்க மாட்டேன்னு அறிவு வந்து சொல்கிறாங்க. தனமும் வெளுத்தெடுக்கிறாங்க நம்ம அறிவை. என்ன சார், உங்கள் பொண்ணுக்கும் எங்கள் பையனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, சரி பெரியவங்களாக இருக்கிற நம்ம 2 பேரும் தான் பேசி ஒரு முடிவுக்கு வரணும். என்னது பேசி ஒரு முடிவுக்கு வரணுமா? அப்பயே வந்து தாலி வந்து தூக்கி என் பொண்ணு வந்து வீசிட்டா. கல்யாணம்னா ஒரு வாட்டி தான் தாலி கட்ட முடியும், உங்கள் பொண்ணெல்லாம் தூக்கி வீசினதுக்கெலாம் நாங்களாம் பொறுப்பாக முடியாதுன்னு அந்த இடத்துல தனமும் இன்னொரு பக்கம் மரகதமும் வெளுத்தெடுக்கிறாங்க. சம்மந்தி, எனக்கு தலையெல்லாம் சுற்றுது, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப பாரதி வந்துடுறாங்க. என்ன சொல்கிறீங்க, நம்ம ஸ்வேதாக்கும் துரைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? எதுவும் ஆதாரம் எதுவும் வச்சுருக்கீங்களா? வைக்காமல் எதுவும் பேச முடியுமா? பாரதி, உன் செல்லுக்கு வந்து ஒரு வீடியோ அனுப்பிச்சி வைக்கிறேன் பாருன்னொன்னே துரை வந்து ஸ்வேதா கழுத்தில் தாலி கட்டுறத வீடியோ ஆதாரமாக எடுத்திருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மணி இதை பார்த்தோன்னு வந்து அச்சச்சோ இதெல்லாம் உண்மையா, ஆதிக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமான்னு சாரதா சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பெரியவங்களாக இருக்கிறது நம்ம தான் ஒரு முடிவுக்கு வந்து கொண்டு வரணும், அதை விட்டுட்டு இந்த வாழ்க்கையெல்லாம் வேண்டான்னா சரி வராது, கடவுள் பட்டம் முடிச்சு இதை யாராலையும் மாற்ற முடியாது பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு மரகதமும் தனமும் சொல்லிட்டு மாதம் வந்து கிளம்புறாங்க. ஒன்றை வந்து அறிவு வந்து கடுப்பாகிறாங்க. அக்கா, இதெல்லாம் என் பொண்ணுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா? ஏற்கனவே வந்து ஆதி வந்த வீட்டில் பாரதியோடு இருக்கிறதே பிடிக்கல, இதில் என் பொண்ணு அந்த வீட்டுக்கு போகிற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவள் என்ன செய்வான்னு எனக்கே தெரியாது, பார்த்துக்கக்கா, இது எல்லாத்துக்கும் நீ தான் பொறுப்பு, ஸ்வேதாவை நினச்சா தான் கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப இந்த விஷயம் வேறு நம்ம பாரதிக்கு வேறு தெரிஞ்சிச்சு, என்ன பண்ணுவோங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம், ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.